ஹாய் நண்பர்களே, ரொம்ப நாள் கழித்து மீன் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கலான்னு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா மீன் எல்லாம் அதிக ரேட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் ஷீலா மீனும் இறாலும் வாங்கிக்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணியும் நான் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தேவையான அளவுக்கு நான் புளி ஊற வச்சிடறேன். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மண் சட்டியை பல்லாவரம் சந்தையில் தாங்க வாங்கினேன். நான்வெஜ் சமைக்கிறதுக்காகவே நான் இதை வாங்கினேன். ஆனால் ரொம்ப சீக்கிரமே குக்கும் ஆயிடுதுங்க. நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக மாறினதும் தக்காளியை 2 சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வெந்ததும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியில் கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வச்ச மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதியும் வந்துடுச்சு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கில் கொத்தமல்லியை தூவிட்டு அவ்வளோதாங்க, மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். அப்படியே நல்லா மணக்குதுங்க மீன் குழம்பே. இன்னும் மாங்காய் கட் பண்ணி போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. மிச்சம் இருக்கிற மீனில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மீன் வறுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி மசாலாலாம் தடவின மீனை எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சுட்டேங்க. ஷீலா மீன் பார்க்கவே ரொம்ப வாய் ஊறுதுங்க. இதில் ரொம்ப முள் இருக்காதுங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக மேலேயும் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா செய்கிற மீன் குழம்பு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானாக செய்கிற மீன் குழம்பு அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் தாங்க இருக்குது. ஆனால் அம்மா வைக்கிற போல் எப்போவுமே வரவே வராதுங்க. என்ன போலவே யார் யாரெல்லாம் அம்மா வீட்டு மீன் குழம்பு மிஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுட சாதத்தில் அப்படியே நம்ம மீன் குழம்பை போட்டு பிசைஞ்சு சாதம் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் சுட சாதத்தில் நல்லா மீன் குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.